Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சொல்ல ஒரு 3 BHK duplex டைப்ல கட்டப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வில்லா ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா தாம்பரம் ஈஸ்ட் வெங்கம்பாக்கங்கற ஒரு லொகேஷன்ல தான் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த வில்லா பாத்தீங்கன்னா 25 feet வைடன் ரோட்ல சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல என்ட்ரன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1060 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் பண்ண ஒரு 3 BHK duplex டைப் ஹவுஸ் இது. fully compound wall கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வில்லா பத்தினா ஒரு CMD approved and RERA approved 80% வந்து பேங்க் லோனும் அவேலபிளா இருக்கு. இதோட எலிவேஷன் பத்தி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் வந்து கவர்டு எலிவேஷனா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைல்ஸ் ஃபினிஷிங், டெக்ஸ்சர்ல ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பால்கனிக்கு பாத்தீங்கன்னா SS and tough and glassோட ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் வந்து கேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது MS ல பண்ணிருக்காங்க. ஃப்ரண்டோட எலிவேஷனுக்கு பாத்தீங்கன்னா yellow கலர் and grey கலர் and white கலர் மூணு கலரும் வந்து merge பண்ணி இந்த எலிவேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா நிறைய ரெசிடென்ஷியல் லொகேஷன்ல தாம்பரத்துல வந்து எக்ஸாக்ட்டா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துரும். ஈவன் வண்டலூர் டு கேளம்பாக்கம் லொகேஷன் வழியா போனீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோமீட்டர்ல வண்டலூரும் உங்களுக்கு அடைஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வில்லாவோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், பிரைஸ் டீடைல்ஸ், லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம போடுற வில்லாஸ் வீடியோஸ், ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த வில்லா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 feet வந்து செட் பேக்ஸ் வந்து மேக்னெட்டியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வீட்டை சுத்தி நடந்து வந்துக்க முடியும். அதுவும் இல்லாம காம்பவுண்ட் வாலும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க 5 feetக்கு. காம்பவுண்ட் வால்ல ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரிப் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. காம்பவுண்ட் வால்ல வந்து ஒரு 10 feetக்கு வந்து கார்டன் ஒர்க்குக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரேம்ப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு MS ல வந்து கேட் வந்து கொடுத்திருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 11x16ல செடான் டைப் கார் கூட நிறுத்திக்க முடியும். ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்கு. கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா 3 phase வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சம்பு செப்டிக் டேங்க் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் லொகேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வில்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்ல, டோர் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. என்ட்ரன்ஸ் ஆனோனே பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால். ஹால்ல பாத்தீங்கன்னா இன்டீரியரும் பண்ணிருக்காங்க. 55 inch டிவிக்கான ஒரு இன்டீரியர் வந்து டிவி யூனிட்டும் பண்ணிருக்காங்க. ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 12x18ல உங்களுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு. தென் ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 9x11ல உங்களுக்கு ஒரு கிச்சன் ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்கு. அகைன் ஹால்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 அக்சஸ் எடுத்துக்க முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா காமன் டாய்லெட். டாய்லெட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 5x6ல உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டா கொடுத்திருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. 10 feet வரைக்கும் உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்து டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுத்திருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10x11ல ஒரு சீனியர் சிட்டிசன் பெட்ரூம் இருக்கு. டைல்ஸ் எல்லாமே KG பிராண்ட். அண்டர் த ஸ்டெப்ஸ்க்கு கீழ பாத்தீங்கன்னா இன்வெர்டர் ஹைட் ரூமும் பண்ணிருக்காங்க. இந்த வீடு வந்து டூப்ளெக்ஸ் டைப். அதனால SS ஹேண்ட் ரைடிங் அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு லான்ச் இருக்கு. லான்ச்சோட சைஸ் பாத்தீங்கன்னா 10x11ல ஒரு பெரிய லான்ச். லான்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 அக்சஸ் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் அக்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 12x14.6ல ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் இன்டீரியர் வார்ட்ரோப் க்ளோஸ் ஆயிட்டு அண்ட் லாஃப்ட்டும் பண்ணிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமான டாய்லெட் இருக்கு. இந்த டாய்லெட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 5x8 அண்ட் டைல்ஸ் ஃபினிஷிங் எல்லாமே பாத்தீங்கன்னா KG பிராண்ட்ஸ்ல 10 feet வரைக்குமே வந்து டைல்ஸ் ஃபினிஷிங் இருக்கு. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பான ஒரு டாய்லெட் வித் வென்டிலேட்டர் வரும். உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான பால்கனியும் இருக்கு. இந்த பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x7ல உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SS ஹேண்ட் ரைலிங் கொடுத்துருக்கோம். ஸ்டேபிள் கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச்சில் வந்து தேர்ட் பெட்ரூம் அக்சஸ் பண்ண முடியும். இந்த தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10x16ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்கு. லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். வென்டிலேஷனுக்கு வந்து 3 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட். சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6ல இருக்கு. ஸோ அகைன் லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி சர்வீஸ் ஏரியா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டெரஸ்லாம் 3 feet பேரப்பட் வால் கொடுத்துருக்கோம். 1x1ல கூலிங் டைல் லே பண்ணியிருக்கோம். சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக ரெசிடென்ஷியலாக இருக்குது. ஸோ இந்த விழா டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அனதர் வீடியோஸ் அன்டில் பை ஃப்ரம் ஸ்கிரீன் ஜெஸ்டர்.